உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டி வணங்கி, எதிர்காலம் என்பது அவரே சொன்னாங்க, நீரின்றி அமையாத உலகம். உணவின்றி உழவனின்றி உணவு வராது. நீரின்றி உலகில்லை, உழவனின்றி உலகில்லை, உணவில்லை. இது ரெண்டு இருந்தால் தான் இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம மகிழ்ச்சியாக இந்த கூட்டத்தை கேட்க முடியுது. இது பசியோடு இன்னொரு 1/2 மணி நேரம் இங்கே நீட்டிருந்தாங்கன்னா நாம் அந்த கூட்டத்தை சிந்தனையோட முழு எண்ணத்தோடு கேட்டிருக்க முடியாதுங்கிறத யதார்த்தமாக நான் சொல்கிறோம். இது என்னன்னா, இது நமக்கான விஷயம் தான், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான விஷயம். நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் நான் தலைமுறையாக தேடி வச்சுட்டு போன அந்த சொத்தை நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொடுக்கணுங்கிற கவலையோட பண்ணுறோம். உங்களுடைய ரூபா நோட்டு அவங்களுக்கு பயன்படாது, உங்களுடைய பங்களா பயன்படாது. தங்க கட்டிக்கணும். பங்களா கட்டணும்னா நிலத்தடி நீர் வேணும். நிலத்தடி நீர் வேணும்னா மழை நீரை பாதுகாக்கணும். மழை நீரை பாதுகாக்கணும்னா அங்கங்கே ஆறுகள் இருக்க பக்கத்தில் ஆறுகள், அந்த கிளை வாய்க்கால்கள். இப்போ ரியல் எஸ்டேட் நில வணிகம் செய்பவர்கள் பூராவுமே வாய்க்கால்களை, பாசன வாய்க்கால்களை அழைத்துவிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அங்கே நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, தஞ்சையில் விளைந்த கதிர்கள் நெல்லில் அங்கே தண்ணீர் வடியாமல் முளைத்து மூழ்கி கொண்டு அப்படியே விவசாயிகளுக்கு அப்படி காட்டிட்டு இருப்பான். அடுத்தது பயிர்கள் அழிகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ரியல் எஸ்டேட் காரணம் தான். எங்கே விவசாயிகளுக்கு தப்பு இருக்குன்னு சொல்ல வர, விவசாயிகள் இந்த கோடையில் இந்த வாய்க்கால் தூரெடுத்து கொடுக்க வேண்டும் என்று அரசுகிட்ட அதிகாரப்பூர்வமாக போராடணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரோ போராடினால் நமக்கு அந்த தண்ணி வந்துடும். இப்போ மேகதாட்டில் இன்னொரு 67 டிஎம்சி அவன் தண்ணியை கேட்குறக்கு நம்மளுடைய மேட்டூர் அணையினுடைய மொத்த நீர் கொள்ளளவு 93 டிஎம்சி தான். இந்த 93 டிஎம்சியில் இன்னொரு 67 டிஎம்சியை மேகதாட்டில் தேக்கிட்டாங்கன்னா பாக்கி இருக்கிறது 26 டிஎம்சி தான் தண்ணீர் இருக்கும். இந்த 26 டிஎம்சியை வச்சு உங்களால் ஓட்ட முடியுமா? இப்போ பருவமழை பொய்த்து போயிடுச்சு, தென்மேற்கு பருவமழையும் பொய்த்து விட்டது. இப்போ இயற்கை சொல்லுவாங்க எல் நினோன்னு என்ன சொல்கிறாங்க, இது கடுமையான வறட்சி, கடுமையான வெப்பம் வரும்னு இப்போ தாக்கியது இப்போ எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகனால் இங்கே ஒரு பக்கம் நம்ம மேகத்தாட்டுக்கு போராடிட்டு நம்ம ஊரில் இப்போ இங்கே நிற்கிற ஊர் இப்போ பிராட்டி ஊர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஐயா அண்ணாதுரை, நான் இங்கே நின்று பேசுறதுக்கு காரணம் ஐயா அண்ணாதுரை தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்பாக யதார்த்தமாக பேசுகிறேன். நாங்கள் இது அவரை முன்னிலைப்படுத்தி ஐச்சு வச்சு பேசுறதுல யதார்த்தமாக பேசுகிறேன். உண்மையாக எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசினாவே நாட்டில் பிரச்சனைகள் தீர்ந்துருன்னு உண்மையை யாரும் பேச மாட்டாங்க. நமக்கு ஏன் பொண்ணப்ப அவர் பேசுனா சட்டம் அப்படின்னு போறாங்க. எடுத்து நீங்கள் நின்று போராடுறதா உங்களுடைய எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரம் பாழா போயிடும்னு சொல்றது அந்த கவலையோட இந்த இடத்துல நான் நின்று பேசுறேன். உங்களுடைய எதிர்காலம் வாழ வைக்கணும்னா தண்ணி இல்லைன்னா வாழ்வாதாரம் அழிஞ்சே போயிடும். தண்ணி இல்லைன்னா வாழ்வாதாரம் அழிஞ்சே போயிடும். மழை நீரை பாதுகாக்கணும். இதுக்கு உண்மையான விஷயத்தை சொல்றேன். அரசியலுக்கு அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. அங்கே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் போட்டு தென் மாவட்டங்களுக்கு வரைக்கும் கொண்டுட்டு போறதுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு நிதி இல்லைங்க. இங்கே நெரூர் மோகனூர் இடையில ஒரு கதவடை திட்டம், அதுக்கு நிதி இல்லைங்க. இங்கே கரூர் மாவட்டம் குளித்தலை மருதூர் உமையார்புரத்துக்கு இடையில ஒரு கதவடை திட்டம். இந்த திட்டமெல்லாம் போட்டு அரசு வச்சிருக்கு, அதுக்கு நிதி இல்லைங்கிறாங்க. அந்த பக்கம் கிருஷ்ணராயபுரம் அந்த இதில் பொன்னணியார் அணைக்கு அந்த மாயனூர் அணையிலிருந்து பம்பிங் சிஸ்டத்தில் தண்ணி கொண்டுட்டு வந்து சேர்த்தா இந்த துவரங்குறிச்சி வரைக்கும் கொண்டுட்டு போனோம். அந்த எல்லா குளங்களுக்கும் கொண்டுட்டு போனோம். அதுக்கு அறிவியல் பூர்வமாக அது அந்த திட்டத்தை ஆய்வு பண்ண வெறும் 83 லட்சம் ரூபா பணம் இல்லைங்கிறான் இந்த அரசாங்கம். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க.
பதிவு பண்ண பணம் இல்லைன்னு சொன்னாங்க. இரவோடு இரவாக ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த தேர்தலில் 7000 கோடி நிதியை ஒரே ராத்திரியில் போட்டு விட்டாங்க. வைத்த எரியா இந்த திட்டத்துக்கெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே இரவுல 7000 கோடி ரூபாயை போட்டிய அந்த திட்டங்கள் இன்னைக்கு நிறைவேறினா இந்த நிலத்தடி நீர் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கோம். இந்த வறட்சி வந்திருக்காது இல்லையா? அறிவியல் இதை ஏன் நம்ம தட்டி கேட்க தயார்? பணம் வந்துச்சுன்னு எல்லாம் படி பார்த்து ரூபா நோட்டை பார்த்துட்டு மக்கள் மகிழ்ச்சியா காட்டாங்க. அதே மக்கள் தான் நீ செஞ்சது பூரா தப்பு, எங்களை என்ன நாய் என்று நினைத்தீரா, எங்களை எலும்பு துண்டுக்கு போட்ட நாய் என்று நினைக்கிறாய் என்று மாற்றி வாக்களித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆரம்பத்தோடு பதிவு பண்றான். இது திமிரா பேசலாம். நீர்நிலைகளை நீங்கள் எதிர்காலத்தில் பாதுகாக்கலாம். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, கம்மாயா இருந்தாலும் சரி, ஏரியா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்காலம். உங்களோட ரூபா நோட்டை சாப்பிட முடியாது, தங்க கட்டியை சாப்பிட முடியாது. ஆனால் இந்த ஏரி கண்மாய்க்குள்ளும் அதுக்குள்ளதான் முட்டை, பால், பழம், காய்கறி, தானியங்கள் அத்தனையும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் பொக்கிஷம், எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரம். எல்லா இடங்களிலும் நீங்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், பாசன வடிகால்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.